படிகளில் வந்து தானியத்தை அளந்து வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறைகளில் நிரப்புகிற பொழுது நமக்கு அந்த நாள் முழுவதும், அந்த வருடம் முழுவதும் மகாலட்சுமியினுடைய பூரண அனுகிரகம் கிடைக்கும். அதாவது தானிய லக்ஷ்மி, அன்னபூரணி இவங்க எல்லாமே துலா மாதத்தில் வழிபாட்டிற்கு உரியவர்கள். நீங்கள் அன்னபூரணி, தானிய லக்ஷ்மி ரெண்டு பேருமே ஒன்று தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். காசியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் தங்க அன்னபூரணி லட்டு தேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா வலம் வருவாங்க. வருடம் ஒரு முறை மட்டும்தான் அவங்களுடைய தரிசனம் என்பது கிடைக்கும். அப்ப என்னன்னா இந்த தானிய லட்சுமி, அன்னபூரணி அனைத்திற்குமே தொடர்புடைய மாதமாக ஐப்பசி மாதம் வருவதினாலே ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி கட்டாயமா வீட்டில் வாங்க வேண்டிய மளிகை பொருளையும் தானியங்களையும் நாம் நிரப்பி வைத்து அன்னபூரணி வழிபாடை மேம்படுத்துவது நன்றுன்னு சொல்ல வரேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் ஒரு பிளேட்ல வந்து அரிசி கொட்டி வச்சு அதுல அன்னபூரணி சிலையை வைத்திருக்க